ரத்து செய்யப்பட்ட விமான நிலையம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பா கொண்டு வரப்படும் சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனா தற்போது அதே போல பகுதிகளில் வந்து நம்ம வந்து இடத்தை கையகப்படுத்தும் போது அந்த பகுதியில் வந்து விவசாயம் இந்த குளங்கள் அந்த மாதிரி இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அப்போ அங்க இடத்துல இதே நிலைப்பாடு வந்து தமிழக அரசு வந்து கடைபிடிக்கலாம். இல்ல முதலமைச்சர் அவர்களும் சரி, தொழில்துறை அமைச்சரும் சரி இதை பத்தி பேசியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம இரண்டாவது சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட், புதிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தேவை என்பதில் நம்ம யாரும் மாற்று கருத்து இல்லை. இடம் எந்த இடம்ங்கிறது தான் ஒரு பிரச்சனையா இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. அரசு நம்ம சொல்லியிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்த ப்ராசஸ்ல இருக்கோம். மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு அந்த நம்ம திட்டம் எந்த வளர்ச்சி திட்டங்களா இருந்தாலும் அதுதான் கொண்டு வரணும். அது ஒரு பேலன்ஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் பீப்புள், அதை நம்ம கொண்டு வரணும். ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? அதிலேயே கார்கோ பிரிவு சென்னை ஏர்போர்ட்லயே விரிவாக்கத்துக்கு ஏதாவது வாய்ப்பு? அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, நம்ம இப்ப நம்ம இன்னொரு 55 மில்லியன் பெர் ஆனம் பயணிகளை நம்ம கையாளுறதுக்கான வசதிகள் நம்ம எடுக்க தான் போறோம். இது ஒரு பக்கம் பேரலா போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம புது ஏர்போர்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்கோம். இல்ல பன்றி காய்ச்சல் வேகமா பரவிட்டு இருக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடையதா இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இந்த ஆகஸ்ட் இந்த தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 1258 கேஸ் இருந்தது. இப்ப 1500-300 கேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது என்னன்னா நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்காக வர பேஷண்ட்ஸு, அப்புறம் காய்ச்சல் இருக்கிற கொஞ்சம் வயதானவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுனால இது இருக்குது. இது ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் நோட்டும் கொடுக்க போகிறோம். இதை குணப்படுத்தக்கூடிய வியாதி தான், ரொம்ப நம்ம அச்சப்படக்கூடிய அளவுக்கு வியாதி இல்லை. இப்போ வயசானவர்கள், ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு தான் அதை நம்ம கொஞ்சம் அச்சப்படணும். மற்றபடி நமக்கான தேவையான மருந்துகள் நம்மகிட்ட கைவசம், டாமிஃப்ளூங்கிற மாத்திரைலாம் நம்ம போதிய அளவில் இருக்குது. நம்ம அரசு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். இது அச்சப்பட தேவையில்லை. விஜய் வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது தூய்மை பணியாளர் வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து தமிழகத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி உரிய நடவடிக்கை அப்போது இருக்கக்கூடிய அரசு வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆனா தற்போது வரை பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விவகாரங்களை வந்து நாங்கள் சரி செய்யணும் தற்போதைய முதல்வர் கூட்டியிருக்காரு. ஆனா தற்போது வரை அவங்க வந்து போராட்டங்கள் தொடர்ந்து தான் இருக்கு. இல்ல, அதாவது நம்மளுடைய அமைச்சர்கள்லாம் அவங்களோட சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறோம். சென்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை கூட நம்ம கூப்பிடல, அழைச்சி அவங்ககிட்ட பேசவே இல்லை. நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு சுகமான முடிவு எட்டப்படும்.